ஈரோடு மாவட்டம் நம்பியூரை அடுத்த வேமாண்டம்பாளையம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிக்கு டென்மார்க்கைச் சேர்ந்த லார்ஸ் என்பவர் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கின் போது இப்பள்ளிக்கு உதவியிருந்த லார்ஸ் மீண்டும் தற்போது வந்து புதிய ஜெராக்ஸ் மிஷின் போன்ற மேலும் சில உதவிகளை செய்து கொடுத்துள்ளார். இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் லார்ஸிற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சாத்தனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகோர வீரபத்திரர் சாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வீரபத்திரர் சாமி மலர் அலங்காரத்தில் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். பின்னர் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமிக்கு ஆடு, கோழிகளை நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது. கரூர் திண்டுக்கல் சாலையில் வெள்ளியணை கடைவீதியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் சாலையில் வழிந்தோடி செல்கிறது. அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் சாலையோரத்தில் செல்லும்போது அப்பகுதியில் மண்ணில் புதைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மீது ஏறுவதால் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியை அடுத்த ஆரோவில்லில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரவிந்தர் சர்வதேச கல்வி ஆராய்ச்சி மையத்தின் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற நினைவஞ்சலியில் ஒற்றுமையே வெல்லும் என்ற தலைப்பில் அமைதியின் அடையாளமாக மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பலரும் பங்கேற்று சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினர். டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா தொடர்ந்த அவதூறு வழக்கில் சமூக செயற்பாட்டாளர் மேதா பட்கர் கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த மேதா பட்கர் அப்போதைய காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணைய தலைவரான சக்சேனா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையானது. இதைத் தொடர்ந்து மேதா பட்கர் மீது சக்சேனா அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் சாகேத் அமர்வு நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டார். உத்தராகண்டில் ராணுவம், துணை ராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு அமைப்பினரின் சீருடைகளை முறையான சரிபார்ப்பு இல்லாமல் விற்பனை செய்யக்கூடாது என்று காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரின் சீருடை மற்றும் தொடர்புடைய பொருட்களை விற்பனை செய்யும் போது அவர்களுடைய அடையாள அட்டை மற்றும் செல்போன் எண்ணை சரிபார்க்க வேண்டும் என்று டேராடூன் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பெஹல்காமில் ராணுவ உடை அணிந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டவரை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் தேர்வுக்கு ஒரு நாள் முன்னதாக கசிந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான நாளந்தா அரசு பல்கலைக்கழக முன்னாள் ஊழியர் சஞ்சீவ் முகியா கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பீகார் பணியாளர் தேர்வாணைய தேர்வு மற்றும் ஆசிரியர் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். நடிகர் அஜித், ஷாலினி தம்பதி தங்கள் 25ஆம் ஆண்டு திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். அமர்கலம் படத்தில் இணைந்து நடித்த போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது. அதற்கு பிறகு கடந்த 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் தங்களுடைய திருமண நாளை அஜித், ஷாலினி தம்பதி கேக் வெட்டி வியாழக்கிழமை கொண்டாடினர். பேசாத காற்றின் காற்று ஒரு பூஞ்சோலைக்கு